Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறது 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்கள் சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்கள் கரியருக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம கொடுத்த வீடியோஸில் இருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி பசங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலேயே சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதாவது ஃபுல் ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைப் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஏ, செகண்டுக்கு டி, தேர்டுக்கு ஏ, ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், ஃபிஃப்த்துக்கு டி, சிக்ஸ்த்துக்கு சி, செவன்த்துக்கு பி, எயித்துக்கு டி, நைன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி, 10th ஏ, 11th டி, 12th சி, 13க்கு டி, 14க்கு டி, 15க்கு சி. அதுக்கப்புறம் 16th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ, 17க்கு பி, 18க்கு ஏ, 19க்கு ஏ, 20க்கு டி. சரியா, இதெல்லாம் ஒன் வேர்டு பி டைப். சரியா, அதுக்கப்புறம் ஒன் வேர்டில் சில கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து 40 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து எப்படி டெரிவ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. சரியா, அதாவது sin θ = நம்ம என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், அந்த சமுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா θ = அதாவது sin θ = 1/√2 வரும். அதோட ஆன்சர் அதாவது θ = 45 டிகிரி. சரியா, அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா y², அதாவது ஈக்குவல் டு என்னன்னா 4x. சரியா, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தா அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் 8/3. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தான் நம்ம டெரிவ் பண்ணோம். sin inverse of x + cos inverse of 1/√5 சொல்லி கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு π/2. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/√5. அதுக்கப்புறம் செவன்த் ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது சம் ஆஃப் 1/α = -q/r. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். சரியா, இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சரியா, அதுக்கப்புறம் எயித் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம டெரிவ் பண்ணுறோம். அதோட ஆன்சர் வந்து எப்படி டெரிவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். I = 3π a/4/16. சரியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11th வந்து பார்த்திங்கன்னா dy/dx அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெரிவ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா d²y/dx² - y = 0. சரியா, அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு கம்பல்சரி கொஸ்டின் அதாவது 40th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து adjoint of a கேட்டிருந்தாங்க, which is equal to அதாவது determinant of a power n-1 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து அதாவது -1/4 வரும். அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. சரியா, அதாவது 40th கம்பல்சரி கொஸ்டின் 40th இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1. இதே மாதிரி உங்களுக்கு இன்னமும் ஃபுல் ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நம்ம ஆன்சர் கீ கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.